2 வயசாச்சே, இன்னும் பேச்சு வரல. குழந்தைக்கு பேச்சு வரவில்லை. பெற்றோர்களின் இதயத்தில் பெரிய சூன்யம் விழுந்தது. 2 வயசாச்சே, இன்னும் பேச்சு வரலையே. வாயை மூடிக்கொண்டிருந்தாலாவது சரி, அதை காட்டிலும் கொடுமை. எப்போதும் பிதற்றிக்கொண்டே இருக்கிறான். தொண்டை வலிக்காதா? உடல்நலம் கெடாதா? கண்களில் பொங்கி வந்த நீரை துடைத்துக்கொண்டு கெஞ்சினாள் ராஜேஸ்வரி. பெரியவர் பதில் சொல்லவில்லை. ராஜேஸ்வரி, அவள் கணவன் ரங்கநாதன், குழந்தை பாபு மூவரையும் அலட்சியப்படுத்துவதைப் போல பார்வையை வேறு எங்கோ செலுத்திக் கொண்டிருந்தார்கள் பெரியவர். மூக பஞ்சசதி தெரியுமோன்னு கேளு. தொண்டர் வந்து கேட்டார். தெரியாது. ஸ்லோகமாக படிக்காமல் ராகம் போட்டு பாட்டு போல பாடி கேசட்டு கூட வந்திருக்குதே. கேசட்லேருந்து பாட்டு போலவே பாட கத்துக்கோ. நீ பாடுறத குழந்தை கேட்கணும். ராஜேஸ்வரிக்கு பெரியவரின் பூர்ண அனுகிரகம் கிடைக்கவில்லை என்பது போன்ற ஒரு குற்றம் மனதில் தங்கிவிட்டது. உண்மைதான். பெரியவரின் உத்தரவை முதலில் நிறைவேற்றி பார்ப்போம். இயல்பாகவே சங்கீத அபிமானி என்பதால் மூக பஞ்சசதியின் பல ஸ்லோகங்கள் ராகதாளத்துடன் ராஜேஸ்வரியின் நெஞ்சில் விரைவில் பதிவாகிவிட்டன. டம்ளரில் பால் கொடுக்கும்போது, உணவூட்டும் போது, குளிப்பாட்டும் போது, தூங்க வைக்கும்போது ஆனந்த பைரவியும் சிந்து பைரவியும் காஃபியும் நீலாம்பரியும் வேதகாந்தாரியும் அமிர்கல்யாணியும் அலைவீசின. பாபு காது கொடுத்து கேட்டான். கவனமாக கேட்டான். அவனுள்ளே ஏதோ நிகழ்ந்திருக்க வேண்டும். பிதற்றல் குறைந்து கொண்டே வந்து ஒரு நாள் நின்றே போயிற்று. அவனால் ஒரு தொந்தரவும் இல்லை. அவ்வளவு அடக்கமான பையன். இவ்வளவுதான் போலிருக்கிறது இந்த பிறவியில் என்கிற சமாதானம் அமைதியை தந்தது.